காத்து அடிக்கிறப்பவே காரியத்தை சாதிச்சுக்க வேணாமா? இப்பவும் பொறுமைன்னு சொல்லிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? இரும்பு சூடா இருக்கிறப்பவே அடிச்சாதான் நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியும். அதை மறந்துடாத. அவ அடிபட்டு வந்திருக்கிறப்பவே அடிச்சாதான் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். இப்படி பேசுறாங்களே, முதல்ல இது அக்கா கிட்ட சொல்லணும். அப்பா, இரும்ப வளைக்கிறதும் அவ மனசை வளைக்கிறதும் ஒன்னாப்பா. ஏன்பா அப்படி அவசரப்படுறீங்க? மாமா வாங்களே, மேல போய் பேசிக்கலாமே. பேசலாமா? அவிகிட்ட நானும் 4 வார்த்தை பேசலாம் தான் வந்தேன். அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா. டேய் தர்ஷன், அப்பா இங்க எதுக்கு வந்தோம்? உள்ள அபிகிட்ட 4 வார்த்தை பதமா பேசிட்டு வாயண்டா. அப்பா அவகிட்ட என்னப்பா பேசுறது? பாவம், அவளே ஹெட்டேக்னு போயிருக்கா. இந்த நேரத்தில் அவளை போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அத்தை, எனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி தரீங்களா? சரிப்பா. ஹரி எங்க அத்தை? உள்ளதான்ப்பா இருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. எப்படி போறான் பாரு. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த நினைக்கிறதே வேஸ்ட். சூர்யா, காஃபி போட போறேன். உங்க யாருக்காவது காஃபி வேணுமா? இல்ல சித்தி, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அபிக்கு வேணா காஃபி போட்டு கொடுங்க. தலைவலிக்குதுன்னு வேற சொன்னா டேப்லெட் இருந்தா கொடுங்க. சரியானதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் மாமாவை கூப்பிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அவ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும். அக்கா வந்ததும் 3 பேரும் கோவிலுக்கு போறோம். நான் உள்ள போய் காஃபி போடுறேன். மாப்பிள்ள, இன்னைக்கு வீட்ல இருந்து கிளம்புறப்பவே எனக்கு தெரியும் போற காரியம் எதுவும் விளங்காதுன்னு. நாளைக்காவது வீட்டுல இருந்து நேரங்காலம் பார்த்து கிளம்பி வரணும். ஏண்டா கொட்டுரு, இந்த கடையில கொத்தமல்லி சட்னி பயங்கர ஃபேமஸ் ஆச்சுடா. அதை எங்க காணோம்? 3 இட்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பக்கம் ஒரு கேள்வி கேட்குறீங்க? சும்மா தொலை பேசாதங்க, சாப்பிடுங்க. கூடவே தான் இருக்கானுங்க. ஒரு பொம்பளை புள்ள சகவாசம் கிடைச்சது நமக்கு எதிராகவே நிக்கிறது, நமக்கு எதிராகவே பேசுறது. ஆண்டவா, இந்த பாவிகளை மன்னியுங்கள். என்ன மாப்பிள்ளைங்களா, எவன் மூஞ்சிலையும் அருளே காணோம். நீதான் வந்துட்டல, இனிமேதான் அருள் வந்து ஆடணும். உனக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு. அதென்ன எதிர்கால முதலாளி அம்மாவை பார்த்து நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற? மரியாதையா வாங்க போங்கன்னு பேச பழகுங்க. இல்லனா எதிர்காலம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப தாயி, கஷ்ட காலமா எங்களுக்கு. வெற்றி பார்த்தல, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என் புருஷன் செட்டுக்கு நான் வராம வேற எங்க போவனா? அப்படியே அடிச்சுன்னு புருஷனா? எப்பமா கல்யாணம் நடந்துச்சு? இங்க பாரு, அதெல்லாம் இன்னும் நடக்கல. ஆனா கூடி சீக்கிரம் நடக்கதான் போகுது. அதான் அந்த அபி போயிட்டால, அடுத்த லைன்ல இருக்கிறது நான் தானே. உங்க அடுத்த முதலாளி பொண்டாட்டி நான் தான். பார்த்து நடந்துக்கங்க. அந்த முதலாளி சொல்லிட்டோம், நீ சொல்லக்கூடாது. யோ, எடுத்து சொல்லியா? அந்த அபி போயிட்டா இனி உன் வாழ்க்கையில விளக்கேத்த வந்த மகாலட்சுமி நான் தானே. இவனுங்களுக்குலாம் எடுத்து சொல்லியா? நீ காமெடி நினைச்சு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் செம்ம கடியா இருக்கேன். என்ன, நான் செம்ம கடுப்புல இருக்கேன். அடி வாங்காம ஓடிடு. அப்படியே அனுப்பிச்சுடா. சொல்றாருல, பஸ் கிளம்புறாதா? நான் ஏன் கிளம்பணும்? நான் தான் வெற்றியோட எதிர்கால ஒய்ஃப். வெற்றி கூட இருக்கிற எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்கு. அட மாமா, நீ பார்சல் பண்ணி கொடு, நான் போய் குப்பையில போட்டு வரேன். தள்ளுடி ஃபர்ஸ்ட். ஒய்ஃபா? யார் ஒய்ஃப்? யார் அந்த உரிமையை கொடுத்தா உனக்கு? ஊரே சேர்ந்து கொடுத்துச்சு. அதான் அந்த அபி போயிட்டால, அடுத்த லிஸ்ட்ல நான் தானே இருக்கேன். தப்புடி, ரொம்ப தப்பு. அபி எப்படி போனாலும் அதே மாதிரி நீயும் போயிடணும், சரியா? எனக்கு அபி, ராதா, சீதா எல்லாம் ஒண்ணுதான், புரியுதா? எவளையும் கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு ஐடியா எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு. நீ சொன்னா போதுமா? அது உங்க அம்மா அண்ணின்னு எல்லாரும் சொல்லணும்ல. யாரு சொன்னா என்ன? என் முடிவு இதுதான், புரியுதா? என் வாழ்க்கையில எப்படி அவளுக்கு இடம் இல்லையோ அதே மாதிரிதான் உனக்கு இடம் கிடையாது, புரியுதா? இடத்த காலி பண்ணு ஃபர்ஸ்ட். இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாம போடி வெளில ஃபர்ஸ்ட். டார்லிங் வெற்றி, எனக்கு நான் விட்ட இடம் திரும்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் தான் என்னோட திருவிளையாடல டெய்லி நடத்த போறேன். முடிஞ்ச சமாளி, இல்லனா தோத்து போங்கறேன். இதுக்கு மேலதான் என்னோட ஆட்டமே ஆரம்பம். என்ன பாய். பாரு,
குவாட்ரு பை. போமா. சித்தப்பே கிளம்பு தாயி. பை. இந்தாங்க. கமலாமா வாங்க உள்ள வாங்க. கூப்பிடுறாங்க வா. வாங்க. எங்க வாருப்பா. வாங்க வாங்க. வரேன். இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? என்ன கமலாக்கா இது? அபிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களாமே? அதை பத்தி உங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒன்றும் இல்லை. விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேணாமா? அப்பதானே அடுத்து நடக்க வேண்டியது நடக்கும். நடக்க வேண்டியதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த பாரு கமலாக்கா, ஒரு வயசு பையனை பொண்டாட்டி அறுத்து விட்டு தனியா வச்சிருக்கிறது நல்லதே இல்ல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு என்ன வந்தது? இங்க பாருங்க கமலாக்கா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அறுத்து விட்ட பையன் அடுத்து கல்யாணம் பண்ணிக்காம எவ்வளவு நாளைக்கு வீட்டுல சும்மா இருக்கானோ அவ்வளோக்கு அவ்வளோ தர்ம சங்கடம் தான். இவன் பாட்டுக்கு பொண்டாட்டி ஞாபகத்துல யார் கையாவது பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானா? ஆமா, உங்க வீட்டுக்கு தானே அசிங்கம். என் பையன் வெற்றி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். அவன் அந்த மாதிரி செஞ்சு விவகாரம் பெருசானதுக்கு அப்புறம் தானே நம்ம முழிச்சுக்கிறோம். கமலாக்கா சொல்றத கேளுக்கா. வெற்றி தான் அபி அறுத்து விட்டான்ல, இனி அவன் 2 நிமிஷம் கூட தனியா இருக்க கூடாது. சட்டு புட்டுன்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்க. அதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. ஏன் வெற்றி கூட அதான் நல்லது. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவன் தான் கல்யாணமே வேணாம்னு சொல்றானே. எல்லாம் நம்ம பேசுற விதத்துல தான் இருக்கு கமலாக்கா. பெரிய பெரிய குடிகார சூதாடி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அடங்கி ஒடுங்கி இருக்கிறது இல்லையா? முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருங்க. அப்புறம் அடங்கி ஒடுங்கி எப்படி குடும்பத்தை பாத்துக்கிறான்னு பாருங்க. இங்க பாருங்க கமலாக்கா, உங்க பையன் விளங்கணும்னா உடனே வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அதுதான் சரியா இருக்கும். இத சொல்லிட்டு போறதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்தோம். சரி வாங்கி போலாம். வா. சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஆமா, என்ன அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். என்ன கமலா அது? அபி வீட்டை விட்டு போய் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு வராங்க இவங்க. ஏங்க, அவங்க நமக்கு நல்லதுதானங்க சொல்றாங்க. நல்லதா? இப்போ உன் பையன் அலையிற அலைச்சலுக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு பொண்ணு தப்பிச்சிடுச்சேன்னு சந்தோஷத்துல இருக்கிறப்போ மனசறிஞ்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறியா நீ? அத்தை, மாமா சொல்றதும் ஒரு விதத்துல நல்லதுதான். வெற்றிக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிக்க வேணாம் அத்தை. இத பாரு கமலா, ஏற்கனவே ஒரு பொண்ணு இங்க வந்து வெற்றி தான் என் புருஷன்னு போறான்னா அவன் அவளை ஏத்துக்கிட்டானா? இல்ல. இப்போ ஒரு புதுசா ஒரு பொண்ணை கட்டி வச்சா மட்டும் அவன் ஏத்துப்பானா? சொல்லு கமலா. இல்லங்க, அபிய வெற்றிக்கு பிடிக்கல. ஆனா அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நிச்சயமா அவன் நல்லபடியா வாழ்வான். அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? அவனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சா அபியோட நிலைமை? அதான் அவன் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான்ல. இவன் எத்தனை காலத்துக்கு தான் தனிமரமா இருக்க முடியும்? எனக்கு என்னமோ ஊரு பொம்பளைங்க சொல்றதுதான் சரின்னு படுதுங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐயோ, போற திசை தப்பா இருக்கே. அத்தையே அபி வேணான்னு முடிவு பண்ணி வெற்றிக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல. என்னைக்கு இருந்தாலும் அபியும் வெற்றியும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு நாம நினைச்சதுல மண்ணு விழுந்துரும் போல இருக்கே. அபி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? வா வா போ. அபி, கோயிலுக்கு நம்ம எதுக்காக வரோம்னு தெரியுமாமா? என்ன பெரியம்மா கேள்வி இது? நீங்க வேற எதையோ கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. அபி, புள்ள அழுதாதான்
புள்ளைக்கு வலிக்குதுன்னு தாய்க்கு தெரியணும்னு அவசியம் இல்லம்மா. பிள்ளையோட கண்ணை பார்த்தாவே அதுக்கு பசிக்குதா வலிக்குதான்னு ஒரு தாய்க்கு புரியும். அது தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் கோவிலை பத்தி பேசுனீங்க, இப்ப தாயை பத்தி பேசுறீங்க. என்னாச்சு பெரியம்மா, சொல்லுங்க. அபி, நம்ம கோயிலுக்கு வர்றது நம்ம மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் கொட்டுறதுக்காக தான். இங்க பாரு, நீ என் வயித்துல பிறக்கலதான், ஆனா சூர்யாவை விட உன்னதாண்டா நான் என் பெத்த பிள்ளையா நினைச்சு வளர்த்தேன். யார் இல்லைன்னு சொன்னா பெரியம்மா? நீ திடீர்னு வீட்டுக்கு வந்துட்ட. நீ வாழாம வந்திருக்கியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அக்கா உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புள்ள ஏதோ சங்கடத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கான்னு. அது உண்மையா பொய்யா? அக்கா உன் முகத்தை வச்ச எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. இல்லம்மா, இப்போ இது வேண்டாமே. பழசா போன காயத்தை ஆத்துறது தான் கஷ்டம் அபி. எனக்கு நல்லா புரியுது நீ ஏதோ பெரிய பிரச்சனையில தான் வந்திருக்கேன்னு. சரி, காயப்பட்டு வந்த பொண்ணோட காயத்தை நம்மளே கிளற வேண்டான் தான் இவ்வளோ நேரமா உன்னை எதுவுமே கேட்கல. காயத்தை கிளறாம ஆத்த முடியாதுமா. அதான் இந்த கோவில்ல வச்சு தெய்வத்துக்கு முன்னாடி உன்னை கேட்கிறேன். நீ மனசு திறந்து சொல்லிடுற எங்களுக்கு. எதுவா இருந்தாலும் பெரியம்மா முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாக்குறேன். கழுத்துல தாலி மட்டும்தான் பெரியம்மா மிச்சமா இருக்கு. மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா நீங்க தாங்குவீங்களா? ஏன் அபி சொல்ல மாட்டியா பெரியம்மா கிட்ட? பெரியம்மா கிட்ட சொல்லக்கூடாத விஷயமாடாது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை பெரியம்மா. சும்மா கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நீ சொல்றது பொய்ன்னு உன் கண்ணே சொல்லுது. ஏன் அபி, எங்க கிட்டலாம் மனசு விட்டு பேச மாட்டியா? அவ சொல்லாட்டி சாமி சொல்லாதா? புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சாமி? அந்த திருநாங்காத்தா செய்யற திருவிளையாடல்ல இதுவும் ஒண்ணு தாயி. உன் பொண்ணு புருஷனை விட்டுட்டு வந்ததுனாலதான் உன் புருஷன் உயிரோட திரும்பி வந்து உன் கூட இருக்காரு. அப்போ என் வீட்டுக்கார் வாழ்க்கையை காப்பாத்த இவ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டாளா? உன் பொண்ணு விட்டு கொடுத்துட்டா. ஆனா அந்த திருநங்காத்தா விடமாட்டா. நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு உன் வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டியா? அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா அபி? அவங்க உன்னை வேணும்னு அனுப்பி வச்சுட்டாங்களா? கெஞ்சி கேட்டதுனால தாலியை மட்டும் எடுத்துட்டு போக அனுமதிச்சாங்க. மற்றபடி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு
எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அவர் கூட நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்ப அவரை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். அவரை காப்பாத்துறேன்னே வச்சுக்க. ஆனா அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆதாயம்? சொல்லு, என்ன செய்யணும்? உங்க அப்பாவை காப்பாத்தி கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே உன் தாலியை கலட்டி வச்சுட்டு உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். வாழ்க்கையா அப்பாவான்னு பார்த்தா எனக்கு அப்பா தான் முக்கியம்னு பட்டுச்சு. அவர் தனி மனுஷன் இல்லம்மா, இந்த சமூகத்துக்கே அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவர் செய்ய வேண்டிய நல்லது இன்னும் நிறைய இருக்குமா. எனக்கு வேற வழி தெரியல. ஏன் அபி, நீ வாழ வெட்டியாயி எனக்கு ஒரு வாழ்க்கை தரியா? உடனடியா நீ போய் அப்பா கிட்ட பேசு. எப்படியாவது நிச்சயமா வெற்றி கிட்ட சேர்த்து வைக்க அப்பா ஏதாவது பண்ணுவாரே. அம்மா, என் மேல சத்தியம், இத பத்தி அப்பா கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. அவர்கிட்ட ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்? அவர் உன்னை பெத்தவர்மா. அவரோட மனசாட்சி உறுத்தும்மா. வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த உறுத்தல் அப்பாவுக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். என் மேல சத்தியமா நீங்க 2 பேரும் இதை பத்தி அப்பா கிட்ட பேசக்கூடாது. சரிம்மா, நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா உங்க அப்பாவுக்கு இது தெரிய வராதுன்னு நீ நினைக்கிறியா? உங்களையும் என்னையும் விட்டா வேற யார் சொல்ல போறா? வெற்றியும் உங்க வீட்டுல இருக்கவங்களுமா வந்து சொல்ல போறாங்க? இல்ல அபி, எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுது. இளையவருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும். அதனாலதான் நீ வீட்டு வாசல்ல வந்து நின்னதும் உன்னை உள்ள வர சொல்லிருக்காரு. நிச்சயமா இது அவருக்கு தெரியும் நினைக்கிறேம்மா. அப்படி அவருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டும். ஆனா ஒரு நாளும் உங்க வாயால இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அபி, போலாம். என்ன பத்மா இது? எல்லாம் சாப்பிட்டாங்களா? நீ எல்லாரும் சாப்பிட்டு படுத்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப வேலையா வெற்றி? பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, நீ வழக்கம் போல வேலைதான். வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. அவதான் போயிட்டால, அப்ப சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா தான் இருக்கும். வெற்றி, நன்மை வரணும்னா கலகம் வந்தே ஆகணும்னு ஒரு பழமொழி இருக்கு. அது உனக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் விடுங்க. இல்ல, அமைதியா இருக்கிறதால வீடு நல்ல நிலைமையில இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். இனிமே மறுபடி உங்க அண்ணன் வேலைக்கு போக மாட்டாரு. நான் வாழ்நாள் முழுக்க இந்த வருத்தத்தை சுமந்துட்டு இருக்கணும். ஒருவேளை சண்டையும் கலகமும் வந்தா இந்த நிலைமை மாறி இருக்கும்னா அதுக்கு சண்டையே மேல் தானே வெற்றி. புரியல. புரிய வேண்டாம், நீ சாப்பிட. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா? வேணா. நீ ஏதாவது சொல்லுங்களா? சொல்லணும், ஆனா சொன்னா நீ கோவப்படுவ. அபி விஷயம்னா நீங்க அதை சொல்லவே வேணாம். அபி விஷயம்லாம் இல்ல, ஆனா அபி சம்பந்தப்பட்ட விஷயம் வெற்றி. அவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இப்ப பேச வேணாம். சாம்பார் ஊத்துங்க. ஆனா இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு வெற்றி. என்ன சொல்றீங்க? உனக்கு அத்தை பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? உடனடியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? வெறுப்பேத்தி. அவங்க உன்னை பெத்தவங்க வெற்றி. மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல என்ன தப்பு சொல்ல முடியும்? அனி,
எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஆசை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். இவங்களா முடிவு எடுத்துட்டா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவங்கள குறை சொல்ல முடியாது வெற்றி. சரி, இந்த கல்யாணம் வேணானா அபி கூடவாவது வாழ ஏதாவது ஏற்பாடு பண்ணு. இப்படி தனி கட்டியா எத்தனை நாள் இருப்ப? அவ கூட வாழ்றதுக்கு நான் தண்டவாளத்துல தலைய வச்சு படுக்கலாம். இத பாருங்க, நீ அவன்னு கிடையாது, எந்த பொண்ணு என் வாழ்க்கையில வர வேணாம். ஏன்னா என் வாழ்க்கையே வேற மாதிரி. எனக்கு கல்யாணம் எதுவும் தேவை கிடையாது, சரிப்பட்டு வராது. அப்படியெல்லாம் பேசி நீ தப்பிக்க முடியாது வெற்றி. எதையாவது பண்ணி ஒரு பொண்ணை உனக்கு கட்டி வச்சே தீருவாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஏற்பாடு வேணா இவங்க பண்ணலாம், ஆனா தாலி கட்டி குடும்பம் நடத்த போறது நான் தானே. நான் முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா? அத்தையை பத்தி உனக்கு தெரியும், ஆனா உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் வெற்றி. நிச்சயமா அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விடவே மாட்டாங்க வெற்றி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க.